அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நீங்க எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மி குபேரர் பூஜையை பற்றியும் தன்தேரஸ் பற்றியும் யமதீபம் பற்றியும் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். 2025ஆம் ஆண்டு லக்ஷ்மி குபேரர் பூஜை எப்போன்னு ஆவலா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சில பதிவுகள் என்னுடையது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவலுடன் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. காரணம் என்னன்னா, அந்த பதிவுகள் மூலமாக பலன் கண்டு ஏராளமானவர்கள் நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம்னா நீங்க கொடுத்த லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்துதான் அப்படின்னு. நம்முடைய யூடியூப் சேனல் தான் முதலாக பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் பூஜையை பற்றிய விரிவான தகவல்கள் பல கொடுத்திருக்கோம். பூஜை எப்படி செய்யணும்ன்றது எளிமையான முறையில பூஜை அறையில் நான் உட்கார்ந்து செய்தே காமிச்சிருக்கேன். அதாவது இதனால் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை பற்றிய தகவல்கள் ஏராளமாக நான் சேகரிச்சேன். நிறைய ஆய்வுகள் செஞ்சு படித்து அப்புறம் உங்களுக்கு சொன்னேன். அது செய்து நிறைய பலன்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க, நாங்க நல்லா இருக்கோம், ரொம்ப வளமா இருக்கோம், பணப்பிரச்சனை இருந்தது தீந்துருச்சு, கடன் பிரச்சனை இருந்தது தீந்துருச்சு, வீடு வாங்கணும்னு தட்டிக்கிட்டே போன வீடெல்லாம் நாங்க வாங்கிக்கிட்டோம், நல்ல வேலை கிடைச்சது, நல்லா இருக்கோம்மா அப்படின்னு என்கிட்ட சொல்றீங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்காகவும் சேர்த்து நாங்க இந்த பூஜை செய்யும் பொழுது வேண்டிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை எப்படி செய்யணும்ன்றது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க, இன்னைக்குதான் புதுசா உங்க வீடியோவை பாக்குறவங்க, உங்க யூடியூப் சேனலை இப்பதான் இருக்கிறது தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கான நடைமுறையில எப்படி செய்யணும்ன்றது மற்றும் நிறைய தகவல்கள், அந்த பூஜை செய்யறதுனால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பிளேலிஸ்டாக கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க வீட்டுல எளிமையாக பூஜை செய்து கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தீபாவளிக்கு முன்னாடி தன்தேரஸ் அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு நாள் வரும். அந்த நாள்ல தான் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யறது வழக்கம். இதற்கு முக்கியமான தாற்பயங்கள் சிலது மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டிடுறேன். ஏன் இந்த நாள்ல நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யணும்? தன்வந்திரி பூஜை கூட இந்த நாள்ல தான் செய்வாங்க. தன் திரையோதசி அப்படின்ற பெயர் கூட வடநாடுகள்ல இந்த நாளை சொல்லுவாங்க. தன் திரையோதசி. இந்த நாள்ல தான் யமதீபமும் ஏற்றுவாங்க. இப்படி எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது ஏன் அந்த நாள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்க்கடல் கடைந்த பொழுது முதலாக மகாலட்சுமி தாயார் வெளியில வந்தாங்க. அடுத்தது தன்வந்திரி பகவான் வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்தது இந்த நாள்ல தான். இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை யானை, இந்த மாதிரி நிறைய சங்கு, இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஆனால் முதலாக இவர்கள் வந்தார்கள். இவங்க வந்தது எதற்கு? இந்த உலகத்தை வழி நடத்துவதற்காக வந்திருக்காங்க. இப்போ மகாலட்சுமி தாயார், நம்ம வாழ்றதுக்கு செல்வம் வேணும் இல்லையா, அதுக்காக மகாலட்சுமி தாயார் வந்திருக்காங்க. அதே போல செல்வம் இருந்தா போதுமா? அந்த செல்வத்தை அனுபவிப்பதற்காக நம்ம நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா, அதற்காக தன்வந்திரி பகவான் வந்திருக்காரு. அந்த தன்வந்திரி பகவானும் மகாலட்சுமி தாயாரும் இந்த உலகத்தை வழி நடத்துவதற்காக நமக்கு வந்த காரணத்தினால அவர்கள் வந்த நாள் பாத்தீங்கன்னா இந்த தன் திரையோதசி நாள். அதாவது தீபாவளிக்கு முன்பாக இருக்கக்கூடிய 3வது நாள் முன்பாக இருக்கக்கூடிய இந்த நாள்ல தான் வெளியில வந்தாங்க. அதனால தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த நாளை நம்ம வழிபாட்டிற்குரிய லக்ஷ்மி குபேரர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் தன்வந்திரி பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகவும் நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இப்படி கொண்டாட்டங்கள் செய்யும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில கொண்டாட்டங்கள் மட்டுமல்ல, நம்ம வழிபாடும் அது கூட சேர்ந்து செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே அகன்று நம்ம வளமாக நலமாக வாழ முடியும். அதுக்காக தான் இந்த பூஜைகள் எல்லாம் செய்யறோம். சரி, இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையும் தன்வந்திரி பூஜையும் செய்து யம தீபம் ஏற்றுவதும் அந்த நாள்லயே இருக்கே. யமன்னா எங்களுக்கெல்லாம் பயமாச்சே, உயிரை பறிக்கக்கூடியவராச்சே, அவரை போய் ஏன் இந்த நாள்ல வச்சாங்க? ஒரு சுபமான மங்களகரமான பூஜை செய்யும் போது ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யமதர்ம ராஜாவுக்குரிய யமதீப வழிபாடும் சுபமான வழிபாடு இந்த நாள்ல செய்யறது. அதனால யாரும் பயப்படாதீங்க. இதுவும் எதுக்கு தெரியுமா? நமக்கு
செல்வத்தை கொடுக்கறதுக்கு மகாலட்சுமி வந்தாங்க, அவங்களுக்கு வழிபாடு செய்யறோம். அடுத்தது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக தன்வந்திரி வழிபாடு செய்யறோம். அதே போல நீண்ட ஆயுளுடன் நம்ம வாழணும். நமக்கு இந்த முன்னோர்கள் சாபம் இருந்ததுன்னா அதெல்லாம் அகலும். நமக்கு முன்னோர்கள் சாபம் இருந்தா அதெல்லாம் அகலணும். மற்றும் மோட்சம் கிடைக்காமல் நம்ம முன்னோர்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்ல நம்ம குடும்பத்துல யாராவது தவறி இருந்தார்களோ, இல்ல நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அன்றைய அந்த தன்திரயோதசி நாள்ல, இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கின்ற தன்தேரஸ் நாள்ல யமதீபம் ஏற்றி வழிபட்டோமே ஆனால் நம்முடைய ஆயுளும் அதிகமாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் மோட்சம் கிடைக்க பெற்று நமக்கு வரங்கள் தருவாங்க. அவங்களுடைய ஆசி இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்றது பல பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வழிபாடும், தீபாவளிக்கு வடநாடுகள்ல இன்னும் சில மாநிலங்கள்ல 5 நாள் கொண்டாடுவாங்க. இது ஆரம்பமாக பாத்தீங்கன்னா இந்த தன்தேரஸ், அதாவது லக்ஷ்மி குபேரர் வழிபாட்டிலிருந்து ஆரம்பிச்சு அதற்கு பிறகு சின்ன தீபாவளி, அடுத்தது பெரிய தீபாவளி, அடுத்தது சகோதரருக்காக செய்யறது, கணவனுக்காக வழிபாடு செய்யறது, இப்படி எல்லாமே சேர்த்து 5 நாள் வழிபாடாக செய்துகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் விரிவாகவே கொடுத்துருக்கேன். அந்த பதிவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ஆண்டு இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தான் தன்தேரஸ் நாள். அன்றைய நாள்ல தான் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யணும். இதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்க வேண்டாம். ஏன்னா நான் சரியான முறைப்படி இருக்கக்கூடிய பூஜைகளை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையவே தீபாவளி அன்னைக்கு செய்யுங்க அப்படிம்பாங்க. அது தவறு. திரையோதசி நாள்ல தான் செய்யணும். நம்ம தன்தேரஸ் நாள்ல தான் செய்யணும். அதனால நீங்க எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை, தன்வந்திரி பூஜை, யமதீபம் ஏற்றுவது எல்லாமே இந்த வருகின்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தான் செய்யணும். அப்போ தீபாவளி அன்னைக்கு என்ன பூஜைங்க செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளி அமாவாசை பூஜையாக மகாலட்சுமி பூஜை செய்யணும். வெறும் மகாலட்சுமிக்கு நம்ம வழிபாடு செய்யணும். அது வட இந்தியால செய்வாங்க. அந்த மாதிரி அந்த வழிபாட்டு முறையும் நான் சொல்லியிருக்கேன். வட இந்தியால தான் இந்த மாதிரி பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. வழிபாடு எல்லாமே ஒண்ணுதான். என்ன அவங்கவுங்க பழக்க வழக்கத்திற்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கான முகூர்த்த நேரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. 18ஆம் தேதி சாயந்தரம், அதாவது மாலை ஈவினிங் 6:44 இருந்து 7:42 வரைக்கும், அதாவது 52 செகண்ட்ஸ் நமக்கு டைம் இருக்கு. இந்த பூஜா முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வரைக்கும் நமக்கு 58 நிமிடங்கள் இருக்கு. அந்த நேரத்துல தான் செய்யணுமா? எங்களுக்கு சில பல வேலைகள்னால அந்த நேரம் விட்டு போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரதோஷ காலம் இருக்கு இல்லையா, 5:30 மணிக்கு மேல நீங்க எப்ப வேணா செஞ்சுக்கலாங்க. அதாவது 5:30 மணியிலிருந்து தொடங்கி நீங்க இரவு 11 மணி வரைக்கும் எப்ப வேணா இந்த பூஜையை செஞ்சுக்கலாம், உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி. குறிப்பிட்ட பூஜா முகூர்த்த நேரம் தான் நான் உங்களுக்கு அந்த நேரத்தை சொன்னேன். சரி, அந்த நாள்ல ஏதாவது வாங்கணும்னு சொல்றாங்களே, தங்கம் வெள்ளி, ஏதாவது நல்ல வீட்டுக்கு மங்களகரத்தை சேர்க்கக்கூடிய பொருள்கள் வாங்கணும்னு சொல்றாங்களே, அது வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பங்க. எதுவுமே இப்ப தங்கம் வெள்ளி விற்கிற விலைக்கு, அதாவது தங்கம் தான் வாங்க முடியாம இருந்தோம், வெள்ளி கூட விலை ஏறிக்கிட்டே போகுது. அதனால அதெல்லாம் வாங்க முடியாதவங்க மஞ்சள் தங்கத்துக்கு நிகராக சொல்லப்பட்டு இருக்கு. மஞ்சள், உப்பு முதல்ல வாங்கிக்கோங்க. அதாவது நீங்க மத்த எந்த பொருள் வாங்கினா கூட இந்த பொருளை முதல்ல வாங்கிக்கோங்க. இதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா மங்களகரமாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்வர்ணமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சகவ்யம் இருக்கு இல்லையா, அதை ஸ்வர்ணமாக சொல்லுவாங்க. பஞ்சகவ்ய விளக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்குறது அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ஸ்வர்ணமாக சொல்லப்படுறதுனால, தங்கத்துக்கு நிகராக சொல்லப்படுகின்ற ஒரு சொல். அதனால இதையும் வாங்கி கொள்ளலாம். அப்படி இல்லை, நாங்க தங்கம் வெள்ளி வாங்க முடியல, வேற ஏதாவது நாங்க வாங்கலாமா, வண்டி வாங்கணும்னு பணம் சேர்த்து வச்சிருக்கோம், இல்ல எங்க வீட்டுக்கு இதென்ன டிஃபன் கேரியர் வாங்கலாம், ஸ்டீல்லயே நிறைய பொருள் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம், காப்பர்ல ஏதாவது வாங்கலாமா, இல்ல பிராஸ்ல ஏதாவது வாங்கலாமா, சிலைகள் வாங்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா எந்த மெட்டல் வேணா வாங்கலாம். எந்த உலோகங்கள் இருந்தா கூட இந்த நாள்ல வாங்கி கொள்ளலாம். நீங்க இதுவரைக்கும் மனசுல இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு பெண்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த நாள்ல நீங்க வாங்கிக்கலாம். அதே போல எங்களுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு எங்களுக்கு இந்த நாள்ல போய் வாங்கிக்கலாமா, நிலத்தை வாங்கலாமா, பத்திரப்பதிவு செய்யலாமா
அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா தாராளமாக செய்து கொள்ளலாம். ரொம்ப சுபமான நாளாக கருதப்படுது. சரி, இவ்வளவு சுபமான நாள்ல நம்ம யமதீபம் ஏத்தணுமே, அது எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலை அதாவது ஈவினிங் 5:30க்கு நீங்க என்ன பண்ணுங்க, யமதீபத்தை ஏத்தணும். அந்த யமதீபம் ஏற்றுவது எப்படி அப்படின்னு கோதுமை மாவுல கூட விளக்கு செஞ்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். யமதீபம் ஏற்றுவது நீங்க வாசல்ல இல்லாட்டி மொட்டை மாடியில போய் ஏத்திக்கோங்க. அந்த தீபத்தின் சுடர் பார்க்க வேண்டிய திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண் தெற்கு நோக்கி பாக்குறோம் இல்லையா, அது போல சவுத்த பார்த்து அந்த தீபத்திரி இருக்கணும், அந்த சுடர் இருக்கணும். அப்படி ஏத்திக்கோங்க. அதே போல இந்த தன்தேரஸ் நாள்ல யமதீபம் ஏற்றுகின்ற அந்த நாள்ல தன்திரயோதசி தன்வந்திரி வழிபடுகின்ற நாள்ல என்ன பண்ணணும்னா, நீங்க சவுத் வெஸ்ட் அதாவது தென் மேற்கு அந்த மூலையில ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த கொஞ்சோண்டு ஒரு தட்டுல அரிசி பரப்பி அந்த விளக்கு ஏத்துங்க. அந்த விளக்கு நார்த் ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி இருக்கும். அதனால அந்த சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஒரு விளக்கு ஏத்தி வைங்க. அது தானா இந்த விளக்கையெல்லாம் ஏத்துறது நாங்களா அந்த விளக்க மலை ஏற்றணுமா, நாங்களா அது ஊதி அணைக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. எப்போ அணையுதோ அணையட்டும். விளக்கு ஏத்தி நீங்க 2 நிமிஷத்துலயே விளக்கு அணைஞ்சதுன்னா கூட கவலையே படாதீங்க. அது இயல்பாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும். அணைஞ்சதுன்னா கூட அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்படி விளக்கேற்றிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க இந்த பூஜை செஞ்சிருங்க. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம், அந்த ஆயுள் தோஷம் நீங்கிரும், முன்னோர்களுடைய வரம் கிடைச்சிரும், சாபம் நீங்கி வரம் கிடைக்கும். முதல்ல நமக்கு யாருடைய வரம் கிடைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் செய்யணும் நமக்கு. அதனால அந்த வழிபாட்டை, யமதீப வழிபாட்டை முதல்ல செஞ்சுக்கிட்டு யமதீபத்தை ஏற்றின பின்னாடி நீங்க மற்ற வழிபாடெல்லாம் செஞ்சுக்கலாம். இதுல தன்வந்திரி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்வந்திரி படம் இருந்ததுன்னா அந்த தன்வந்திரி படத்தை வச்சுட்டு நீங்க அன்றைக்கு ஏதாவது ஒரு மூலிகை, அதை திரிஃபலா பவுடரே வச்சுக்கோங்களேன். திரிஃபலா பவுடர் என்ன பண்ணுங்க, ஒரு சொம்புல தண்ணியில கலந்து வச்சு அந்த பவுடரை முன்னாடி வச்சுக்கோங்க. அவர் படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நீங்க எங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஓம் தன்வந்திரி பகவானே போற்றிவோம், ஓம் தன்வந்திரி பகவானே போற்றிவோம் அப்படின்னு 108 தடவை சொல்லிக்கோங்க. நம்ம ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கவும், இனி அந்த நோய்வாய்ப்பட்டு வீட்டுல இருக்காங்க இல்லையா, அவர்கள் சீக்கிரத்துல குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அவங்களுக்கு சும்மா ஒரு நைவேத்தியத்தை வச்சுக்கிட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கான வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிம்மா, இந்த லக்ஷ்மி குபேரருக்கான பொருள்கள் எல்லாம் எங்க கிடைக்கும்? ஒரு பூஜைன்னு இருந்தா பொருள்கள் வாங்கித்தானே ஆகணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ பண்றேன் இல்லைங்க, இதுல இந்த பொருள் எங்க வீஹா ஆன்லைன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு கோவம் வருது. இவ எப்படி விற்கலாம் அப்படின்னு. இது என்னுடைய விருப்பம். அதாவது நானும் கொள்ளை அடிக்கல இல்லையா, நான் வியாபாரம் பண்றேன், அவ்வளவுதான். அதனால நம்ம வீஹா ஆன்லைன்ல விற்கக்கூடிய பொருள்களை பத்தி சொல்லும் போது நிறைய பேருக்கு இவங்க பொருள் விற்கணும்னு இவங்க ப்ரமோட் பண்றாங்க, அதுக்காக இது பண்றாங்க அப்படின்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போங்க. நீங்க சொல்லி உங்களுக்கான இந்த வயிற்றெரிச்சல் உங்களோட ஆரோக்கியத்தை தான் நீங்க கெடுத்துக்கிறீங்கன்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க நம்ம வீஹா ஆன்லைன்ல பொருள்கள் இருக்கு. பொதுவாவே ஒண்ணு சொல்றேங்க, அதாவது அவரக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு நம்ம சாப்பிட முடியுமா? இல்ல அவரக்காய் பொரியல் அப்படின்னு வாயால சொல்லி சாப்பிட முடியுமா? நம்ம அவரக்காய் வாங்கிட்டு வரணும், அது சின்ன வெங்காயம் வாங்கணும், அது தாளிக்கிறதுக்கு கடுகு வாங்கணும், துருவி போட்டு அதாவது தேங்காயை துருவி போட்டு செஞ்சா சுவையா இருக்கும். நிறைய ப்ராசஸ் இருக்கு, எண்ணெய் இருக்கு, அதெல்லாம். அந்த பொருள்கள் எல்லாம் எப்படி ஒரு சமைப்பதற்காக நம்ம வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடுறோமோ அதே போலதான் நான் மகாலட்சுமி சாமியை நினைச்சுக்கிறேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது நினைக்கணும் கட்டாயம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல மகாலட்சுமி தாயாரை நிறுத்திக்கணும், லட்சுமி குபேரரை வேண்டிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். ஆனா நம்ம செயல்பாடு அப்படின்றது ஒண்ணு இருக்கணும்ல. மந்திரத்தை சொல்றது, பூஜை செய்யறது அப்படின்ற ஒரு செயல்பாடு முறைக்கு வந்த பின்னாடி அதை எளிய முறையில நம்ம செய்யணும். இது இல்லை அது இல்லைன்னு நினைக்கவும் கூடாது. என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சிடணும். அந்த மனசார உளமாற நம்ம வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்யணும். சரி, இப்போ வீஹா ஆன்லைன் பத்தி சொன்னீங்களே, நாங்க இப்பதாங்க புதுசா உங்க வீடியோவை பாக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்க வீஹா ஆன்லைன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் அப்படின்ற
ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு இதை தவிர வேற எங்கேயாவது வாங்கலாமா அப்படின்னு www.viha.online அப்படின்ற எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் நீங்க பொருள்களை பார்க்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அது தவிர பொருள்களை நேர்ல தாங்க நான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க, சென்னைக்கு வந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வந்துட்டு நீங்க பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு லட்சுமி குபேரர் பூஜைக்கான அனைத்து பொருள்களும் அங்க கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த புடவை கட்டியிருக்கேன், கட்டாயம் நீங்க எல்லாம் கேட்பீங்க, இந்த புடவை கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கேன் மேடம், எங்க வாங்குனீங்க அப்படின்னு. இந்த மாதிரி வேற கலர்ஸ்ல இப்போ என்கிட்ட இந்த நிறம் இல்ல, ஒரு சின்ன டேமேஜ் இருந்துச்சு, இந்த அதாவது சின்ன ஓட்டை இருந்துச்சு, அதனால இந்த புடவைய எப்படி விற்கிறது போடுறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த புடவையை எனக்கு நான் பயன்படுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வேற புடவை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க, நிறைய இருக்கு. நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் போய் பார்த்துக்கலாம், viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் பார்த்துக்கலாம், நம்ம விஹா கடைக்கும் வரலாம். சரிங்க, இதெல்லாம் வந்து எங்களுக்கு விஹா கடைக்கான ரூட் எல்லாம் தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க் மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் மற்றும் எங்க விஹா கடைக்கான அட்ரஸ், கூகுள் ரூட் மேப் மற்றும் கஸ்டமர் கேர் நம்பர் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பின்தொடர்ந்து நீங்க வரலாம். இப்போ எங்களுடைய ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, என்னுடைய ஆடியோ வீடியோ போட்டோவை பயன்படுத்தி நிறைய பேர் இப்போ ஒன்னு கிடையாதுங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்களது பயன்படுத்திட்டு அவங்கவுங்க கடைக்கு இல்லாட்டி அவங்கவுங்க பொருளுக்கு விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உண்மையை சொல்லணும்னா நான் யாருடைய கடைக்கும் யாருடைய கடையில் விற்பனை இருக்கக்கூடிய பொருளுக்கும் விளம்பரம் கொடுக்கறது கிடையாது. அதே போல சொல்றேங்க, எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் உங்க ஊர்லயோ உங்க நாட்டிலயோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சரி, இப்போ என்னுடைய வீடியோ ஆடியோ இமேஜை பயன்படுத்திட்டு வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயோ இல்ல எங்களுடைய விஹா லோகோவை பயன்படுத்த மாட்டாங்க, இருந்தா கூட சொல்றேன், அதே போல ஒரு உருவம் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் டூப்ளிகேட். இப்படி ஒரு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்க செல்ல அல்லது உங்களுடைய சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கேயும் ஏமாற வேண்டாம் பாத்தீங்களா, அதனால சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம், கரன்சி சேஞ்சிங் செய்து கொள்ளலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இன்னொரு விஷயம் நீங்க கேட்பீங்க, சரி இந்த 18ஆம் தேதி லட்சுமி குபேரர் பூஜையை அந்த தேதியில விட்டுட்டோம்னா வேற எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக நான் சொல்றேன், தீபாவளி அன்னைக்கு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை, உங்களுக்கு எந்த வியாழக்கிழமை வசதிப்படுகிறதோ அந்த வியாழக்கிழமைகள்ல இந்த லட்சுமி குபேரர் பூஜையை செய்து கொள்ளலாம். அது முடிச்ச பின்னாடி வியாழக்கிழமை நீங்க டச்சிங்லயே வச்சுக்கலாம் அந்த பூஜையில. சரி, இத்தனை விவரங்களும் சொன்ன என்னுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.